மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில பரிசுத்த ஆவியானவரோட பேச முடிக்கப்பமா? பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 86 சங்கீதத்துல 10 வாசிப்போம். தேவரி மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். கர்த்தருக்கு அதிசயங்களை செய்வது யார் செய்ய முடியுங்க? சிருஷ்டி கர்த்தர், நம்மளெல்லாம் உண்டாக்கினவர் தான் செய்ய முடியும். சோதரம் அதிசயம்னா நடக்க முடியாத காரியத்தை நடக்க முடியாத நடக்க வைக்கிறது யாரு? அது தேவன் தான் செய்ய முடியும். எத்தனை பிளாஸ்டிக் பண்ணாலும் அந்த இயல்பா அந்த ஆண்டவருடைய சரீரத்தை அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை. இருதயத்துல பலவீனம், இருதயத்துல சோர்வு, திடீர் நைட்டு ஒரு 2 மணிக்கு நெஞ்சு வந்து என்ன பண்ண முடியும்? எந்த டாக்டர் போய் பார்க்க முடியும்? சோதரம் இயேசுங்க டாக்டர் தான் பார்க்கணும். அந்த இயேசுங்க டாக்டரை, மருத்துவராக இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். சோதரர் ஒரு பாஸ்டர் குடும்பம் அப்படிதான். சோதரர் அதனால ஊழியம் பண்றவங்க அந்த அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் இரவுல நெஞ்சுல வந்துருச்சு. அவங்களால கணவரை பாஸ்டர் கூப்பிடுறாங்க. பாஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் பாஸ்டர் தூங்குறாருன்னா அவர் தான் படுறாருன்னு பண்ணுவாரு. யாரும் கூட எதுவும் முடியாது. ஆனால் தூண்டா இருந்துருக்காரு. ஆனா தப்புன்னு தட்டு தானே நினைச்சு வரான். டக்குன்னு பார்த்தோன்னா பாஸ்டர் விட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு முடியல, உடம்புலாம் வேர்க்குது. தூக்கி போய் ஆஸ்பத்திரி போய் 10 கிலோமீட்டர் தூரம் போகணும். என்ன பண்ணுறோம் உண்மை போல பாஸ்ட் முடிக்கிறார். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றும் போல அப்படியே முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு, ஏசப்பா இந்த கிராமத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை, எந்த டாக்டர் போகிறதுக்கு பார்த்தோம்னா என் மனைவி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நெஞ்சு வலிக்கு உடம்புலாம் வேர்க்குது, தலையெல்லாம் தொங்கிடுச்சு. எப்படி தலையில் அப்படின்னு தொலை எப்படி தொங்கிடுச்சு. அப்போ வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தரை சார்ந்தவரையே, ஏசப்பா நம்மளுடைய ஊழியக்காரப்பா, என் மனைவிக்கு சுகத்தை கொடுங்கப்பா, ஒரு அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி பாரத்தோடு கூட தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கணும். மனைவிக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கணவருக்காக நீங்க ஜெபிங்க. ஒருவருக்காக நீங்க ஜெபிக்கணும். பாரமுள்ள ஜெபம். ஜெபிக்கும் என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஜெபிச்சுட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த சில வசனங்கள், ஒரு 32 வசனங்கள், 30 வசனம் முழங்கால் போட்டு அவங்க மனைவி மேல தங்க கை வச்சுட்டு வசனத்துல என் மனைவி மேல பழிக்கட்டு, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. உண்மையா நடந்த சம்பவம். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். 2 மணிக்கு நைட்டு இரவு நேரத்தில் அன்டைமத்துல பரிபூர்ண சுகத்தை, அந்த நெஞ்சு விழுந்து நெஞ்சு அடைப்பு மூச்சு திணறு, ஏன்னா அந்த ஒரு செகண்ட் உயிர் போயிருக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமையாக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்குங்க. இது அதிசயங்களை செய்கிறவர். தண்ணீரை திராட்சரசம் மாற்ற யாரை மாற்ற முடியும்? சோதரம். கலர் பொடியை போட்டா திராட்சரசம் மாறி கலர் ருசி இருக்காது. சில என்ன பண்ணுவாங்க, இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை குழக்கி இதை குழக்கி போட்டா அது உப்பு இருக்காது, சப்பு இருக்கு. அது இல்லை சொல்ற ஆண்டவர் பியூரா அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுக்குற தேவன். திராட்சரசமாய் மாறும். அதை யாரும் மாற்ற முடியும்? இயேசு கிறிஸ்து தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். அவர் ஒருவரே. அவங்க செய்வாங்க, எல்லாரும் செய்யுது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் செய்ய முடியும். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் தான் உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக அந்த பூமிக்கு வந்தவர், மரித்து அடங்கு உயிரோடு இருக்கிற அந்த உயிர் சொன்ன வல்லமை மூலம் இந்த காலை வேளைகளை தொடுகிறது. அதிசயங்கள் வாழ்க்கை நடக்க பொழுது, எப்பொழுது நீங்க முழுமையாக இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏசப்பா வாழ்க்கை அற்புதங்களை செய்யும் பொழுது, வசனம் சொல்கிறது, தேவர் நீர் ஒருவரே தேவன், மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர். பைபிள் எத்தனை பேர் அதிசயங்கள் செஞ்சிருக்கார். செத்தவனை உயிரோடு எழுப்பியிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில உயிரோடு எழுப்ப ஸ்தோத்திரம். எகிப்திலே ஜனங்கள் எத்தனை நாள் அடிமைப்படுத்தாங்க. அதிசயங்களை தேவன் செய்தார். அந்த அதிசயம் இந்த நாள் நடக்கும். அற்புதம் நடக்கும். எதிர்பார்த்து காத்திருக்க நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதிசயம் செய்கிற ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போமா? அவர் ஒருவரே தேவன். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன்.
ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் இயேசு இந்த நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கு அதிசயம் இந்த சரீரத்துல உண்டாகட்டும். இந்த கர்ப்பப்பையில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான போராட்டம் வராதபடி கர்த்தருடைய ஜீவன் குழந்தை நல்லவே வளர உதவி செய்கிறான். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதிசயங்களை செய்வாராக. ஆமென். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்